செய்தி விஜய் சாரோட பிரச்சாரத்தில் 40 பேர் உயிரிழந்திருக்காங்க. இன்னும் பல பேர் சிகிச்சை, அவங்கெல்லாம் உயிர் பிழைக்கணும், மீதி இருக்குங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்ட்டு நம்ம ஆண்டவனை வேண்டுவோம். இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காமல் அரசியல் தலைவர்களும் சரி, காவல்துறையும் சரி, மற்ற நிர்வாகிகளும் சரி எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா உயிர் சாதாரண விஷயம். அதுவும் இங்கே வேடிக்கை பார்க்க போன, விஜயை பார்க்க போன எல்லாருமே பெரிய கோடீஸ்வரங்க, பரம்பரை பணக்காரங்க இல்லை, அன்னாடங்கட்சியில் இருப்பாங்க, நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்துருப்பாங்க. அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்துலேருந்து ஒரு உயிர் போகுங்கிறது அந்த ஒரு குடும்பத்துக்கு பெரிய இழப்பாகும். இன்றைக்கி பல கட்சிகள் தொகையா உங்களுக்கு இறப்பு நிதியாக 20 லட்சம், 10 லட்சம், 5 லட்சம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அது அந்த உயிருக்கு நிகராகாது, விலை மதிப்பில்லாத உயிர். அந்த உயிர் நம்ம ஒரு அரசியல் தலைவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, கூட இருக்கும் எல்லாருக்கும் அவங்க பாதுகாப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அவங்கள பார்க்குற மக்களோட உயிருக்கும் அவங்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும். இது ஒரு ஒரு படிப்பெண்ணு தான். இதுக்கப்புறம் விஜய் சாராக இருக்கட்டும், வேறு கட்சி தலைவராக இருக்கட்டும், தயவுசு மக்களின் உயிருக்கு மதிப்பெடுத்து அதுக்கான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கேயே மக்களை பாருங்கள், சந்திங்க. உயிர் சாதாரண விஷயம் இல்லை. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இன்னொன்று எல்லாம் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கூட்டு போகும்போது குழந்தைய கூட்டு போகிறது தவறு, மிகப்பெரிய தவறு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, குழந்தைய கூட்டு போய் விஜயை காட்டலாம், அதனால் குழந்தை சந்தோஷப்படும்னு நினைக்கிறாங்க. சந்தோஷமாக உயிரை போதுக்கப்புறம் அப்படி இப்படி சந்தோஷம் வரும். ஏன்னா ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கு. விஜய் பேசிட்டே இருக்காரு, லாஸ்ட்டாக ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் பேசுறாரு. அப்போயே ஒரு வீடியோ கீழே 4-5 பேர் இறந்து கிடக்குறாங்க. அப்பவும் அவர் பேசிட்டு தான் இருக்காரு. அப்போ நாங்கள் எப்படி எடுத்துக்கிறது, மக்கள் எப்படி எடுத்துக்கணும்? இல்லை, அது யாருமே சார், நீங்கள் விஜய் சார் விடுங்க, எந்த அரசியல் கட்சி தலைவரும் சரி, ஒரு உயிருக்கு போராடிக்கிறாங்க பார்த்துட்டு யாரும் பேச முடியாது. அது கண்டு படம் வந்திருக்கலாம், இல்லை அந்த நிகழ்வுங்கிறது இன்னும் சரியாக நான் இந்த வீடியோ பார்க்கல. கண்ணு எதிராக ஒரு பிரச்சனைங்கும் போது ஒரு மனுஷன் பேச்சு வராதுங்க, யாருக்கு பேச்சு வராது. அது அவருக்கு தெரியாமல் நடந்த நிகழ்வு. ஏன்னா அதுக்கு போனதுக்கப்புறம் தான் தடிட்டு நடந்திருக்கு, பேசும்போதே செருப்பு வீசியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம ஒரு சைடாக பேசிடக்கூடாது இப்போ. ஏன்னா விசாரணை இருக்குது, விசாரணை கண்டுபிடிக்கப்படும். ஆனால் இதுக்கு யார் தவறோ, ஏன்னா ஒரு உயிரை கொள்வது, ஒரு உயிரை துச்சமாக நினைக்கிறது, அப்படி யார் பண்ணி தான் சரி, அது கண்டிப்பாக கண்டனம், நிச்சயம் தண்டனை உண்டு. ஸோ ஒரு தரப்பு கரண்ட் கட் பண்ணாங்க, ஆம்புலன்ஸ் ஊழியில் வந்தது, இடத்துல பிரச்சனைனா நிறைய குறை சொல்கிறாங்க. உங்கள் கருத்து? கரண்ட்டை கட் பண்ணுறங்கிறது அது எந்த சூழ்நிலை பொறுத்துன்னு அது விசாரிக்கணும். ஏன்னா ஜென்ரேட்டர் ரூமில் அதிகமாக ஆள் போகும்போது அது ஷாக் அடிச்சிருங்கிறது நினச்சி மக்களுக்கு ஆயிடக்கூடாதுன்ட்டு ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணிடலாம். நான் அது ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணி அதனால ஒரு பேச்சு தடக்கூட முடியாது. அது எந்த சூழ்நிலை ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணாங்கிறது விசாரில் வரும். ஆனால் பொதுவாக அது தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா கரண்ட் ஆஃப் பண்ணுறது, ஜென்ரேட்டர் ஆஃப் பண்ணுறது ஒரு ஆனால் சில சொல்கிறாங்க, ஜென்ரேட்டர் உங்களுக்கு மக்கள் அதிகம் ஆகிட்டாங்க, உள்ள தள்ளுமுறை நடந்துச்சு, அப்போ போய் ஆஃப் பண்ணாங்கிறாங்க. அது வேணும்னு ஆஃப் பண்ணாங்களா, வேணான்னு ஆஃப் பண்ணாங்களா, இல்லை சதியா அப்படிங்கிறது விசாரணை தெரியும். சார், எல்லாரோட பிரதான கேள்வி என்னன்னா, இது மாதிரி நடந்துச்சு, அவர் போகும்போது நம்ம பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, அதுக்கு ஆன்சர் பண்ணாமல் ஏர்போர்ட் போகிறாரு. ஏர்போர்ட்டில் போயிட்டு அழகாக எல்லாரும் கூட ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஸ்மைல் பண்ணி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கூட எந்த விதமான ஒருவேளை அங்கேயும் இருந்தால் கூட பரவாயில்ல, யாரும் இருக்க மாட்டாங்க. புரிஞ்சிச்சு, அவர் கேள்வி புரிஞ்சிச்சு, பதில் சொல்லுவார். அந்த ஸ்டில் எடுத்து ஸ்மெல் பண்ண வீடியோ இப்போ எடுத்தது, அது ஏற்கனவே ஏற்பட்ட வீடியோ. சில விசமிகள் அந்த வீடியோவை பயன்படுத்துகிறாங்க. இல்லை, அது திமுக பரப்புறாங்கன்னு சொல்கிறாங்க. நான் அதான் சொல்ல வந்தேன், அது திமுக பரப்புறாங்க சொல்ல வராங்க. இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, அவர் அங்கே இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அங்கே இருக்கக்கூடாது. ஏன்னா சில சூழலில் அங்கே நம்ம இருக்கணுமா போகணுமாங்கிறது நம்ம யோசிச்சு போகணும். இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் போயிடலாம், துணை அமைச்சர் ஈஸியாக போயிடலாம், மற்ற அமைச்சர் போயிடலாம். ஏன்னா அவங்களுக்கு அதிகார பலம் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கு காவல்துறை ஃபுல் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் விஜய் சாருக்கு அதிகார பலம் இல்லை.
இன்னைக்கு அதிகார வர்க்கத்துக்கு எதிராக தான் இருக்கவர், இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு எதிராக தான் பேசிக்கிருக்காரு. அப்படி இருக்கும்போது திரும்பி போயிருந்தாருன்னா அவருக்கு ஏதோ அவர் உயிருக்கு எதுவும் ஆபத்து ஆகாது, அவருக்கு எதுவும் அசிங்கம் நடந்துடாங்கிறது என்ன உத்தரவாதம்? எம்ஜிஆர் பரிசு எம்ஜிஆர் இறந்துட்டாங்க, எல்லா கட்சி தலைவரும் போய் இறுதி முறை செலுத்தினாங்க. ஏன் கலைஞர் போல? காமராஜருக்கு போனார் கலைஞர், ஏன் எம்ஜிஆருக்கு போல? அங்கே போக முடியாது, அங்கே என்ன நடக்கும் தெரியாது, என்ன சூழலும் தெரியாது. அங்கே ஒரு உணர்ச்சி பயமான இடமா இருக்கும் அது. அங்கே போய் விஜய் சாரோ ஆளுங்கட்சி இல்லாதவங்க போய் சிக்க முடியாதுங்க சார். கட்சி தொண்டர்கள் வந்து பாக்கி தலைவர்கள் யாருமே அங்க இல்லையே சார். அதுக்கு எல்லாருக்கும் பயம் சார். அங்கே மாவட்ட செயலாளர் எல்லாம் யாருமே விஜய் சாருக்குள்ள பயம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அங்கே விஜய் கட்சிக்கு எதிரானவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், அந்த விஜய் சார் கட்சி வளருங்கிறதுல இடிச்சுட்டு உள்ளவர்கள், அவங்க இந்த ஆள் வரும்போது அவங்க ரவுடியில் வச்சோ இல்லை அவங்க ஆட்களை வச்சோ கட்சி தொண்டர்கள் தானே சார் அங்க இருந்து. நான் கேட்க சீமான் போனார்ல எவ்வளோ அசிங்கப்பட்டாரு. ஒருத்தர் கேட்குற அங்கே உள்ள நக்கா பாருங்க கேட்குறப்ப யார் சார் தடுத்தீங்க? ஒரு சீமான் கட்சி தலைவர் தானே, எதுக்காக போகிறாரு? இங்கே அங்கே உயிருக்கு போகிறதுக்குள்ள பார்க்க போகிறாரு. ஒரு அரசியல்வாதி ஒரு மக்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், ஆறுதலாக இருக்கணும்னு போகிறாரு. அங்கே என்ன கேட்குறாங்க? நீ என்ன போய் புடுங்க போகிறீங்க கேட்குறாங்க, நீ என்ன போய் நக்க போகிறீங்க, என்ன வார்த்தை எழுது? அதை மீறி போகிறார்ல. அப்போ சீமான் சாருக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது இன்னைக்கு விஜய் சார் போயில அவர் முஸ்லீம் ஆனது போனாலும் வேற எதாவது நடக்கும்ல, நீங்கள் ஈஸியாக கேட்டுருவீங்க. இன்றைக்கி அங்கே எதாவது நடந்தால் யார் பொறுப்பதுக்கு? சில இடங்களில் அங்கே போகாமல் தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கேள்வி வைப்பீங்க, சில விமர்சனம் வரும். இந்த விமர்சனத்துக்கு பயந்து, இந்த கேள்விக்கு பயந்து உள்ளே போயிட்டு இன்னும் அசிக்கப்பட்டால் அது நல்லா இருக்காது. கரூர் சம்பவம் வந்து விஜய் சாருடைய அரசியல் எதிர்காலத்தை பாதிக்குமா? சட்டசபை தேர்தல் வந்து பாதிக்கும்? பாதிக்குமா பாதிக்காதுங்கிறது விசாரணை நடக்குதுல்ல. இந்த சாவுக்கு என்ன காரணம்? சதியா இல்லை வெறும் விபத்தா? இந்த விசாரணை முடிவு தான் இது இன்னும் விசுவரம் வளருமா இல்லை வளர்ச்சி தடுக்குங்கிறது இந்த விசாரணை முடிவு. அது விசாரணை வந்து நேர்மையாக இருக்கணும். சார் இத்தனை பேர் இழப்பு வந்து சரி, அவங்க கட்சியோட சரியான கட்டமைப்பு இல்லைன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கட்சி கட்டமைப்பு இல்லை சார், கட்சி கட்டமைப்பு தப்பு. விஜய் சார் வந்தால் எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அவங்க 10,000 வரும்னா அதை நம்புறதுக்கு இந்த போலீஸ் இல்லாத இல்லை, உள்துறை இல்லை. திருச்சியில் எவ்வளோ வந்துச்சு, நாமக்கல் எவ்வளோ வந்தாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ கரூரில் எவ்வளோ வருவாங்கன்னு அவர் விஜய் சார் சொல்லி தான் தெரியுமா உங்களுக்கு? அப்போ அவங்க 10,000னாங்கன்னா நாமக்கல் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க, திருச்சியில் எத்தனை ஆயிரம் பேர் வந்தாங்க? அதை நீங்கள் கணக்கு எடுக்கல. நீங்கள் அப்புறம் காவல்துறை இருக்குது, எதுக்கு உளவுத்துறை இருக்குது? அவர் லேட்டாக வந்தால் காரணன்றாங்க. லேட்டாக சார், நான் வந்து சிவாங்க நாடகம் போட்டேன். நான் சிறு வயதில் 7 மணிக்கு கலைஞர் வர்றாரு அப்படின்னு சிவங்கில் போய் மேடை முன்னே உட்காந்துருக்கேன். 7 மணிக்கு சொன்னவர் 10:30 வந்திருக்கிறார். எந்த ஆஸ்பத்திரி சொல்லிட்டு வராங்க? எம்ஜிஆராக இருக்கட்டும், கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எந்த அரசியல் தலைவர்கள் சொன்ன இடத்துல டான் போய் மேடம் நின்றுருக்காங்க சார். அவங்க இதில் இந்த மாதிரி ஒரு கூட அசம்பாவிதம் நடந்துச்சு சார். அதெல்லாம் லேட்டாக தப்புன்னு சொல்லாது. நான் சொல்கிறது லேட்டாக வந்ததுனால தான் நடந்து ஒரு 19 ஒரு குற்றத்தை சாட்டக்கூடாது. இடம் சரியில்லை. செயல்படல, காவல்துறை சரியாக செயல்படல சார். ஏன்னா அந்த இடத்த கொடுத்துடக்கூடாது சார். அவங்க கேட்ட இடம் லெட்ரு வந்திருக்கு சார், எல்லாத்துக்கும் வருது. அவங்க கேட்ட இடம் வேற, இந்த குறுநாடு சந்துக்குள்ள கேட்கல, அவங்க கேட்டது பெரிய இடம் கேட்டிருக்காங்க, அதையே கொடுக்கல. லைட் ஹவுஸ் கேட்டிருக்காங்க சார். அங்க வந்து ஒரு பாலம் இருக்குல்ல, இவ்வளோ ஜனங்க சேர்ந்து பாலத்துல ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுப்பு? அப்படி கரூரே கொடுக்காதீங்க. நான் சொல்றேன், ஒரு பெருசு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல 25,000 30,000 பேர் தாங்காது அப்படின்னா நீங்க கரூர் ஊருக்குள்ளேயே கொடுக்குறீங்கிறேன். நீங்க கேட்குறீங்க கொடுக்காதீங்க சார். சார் எனக்கு அரசியல் தெரியாது சார், நான் கேட்குறேன் சார், எனக்கு தெரியாது சார். முஸ்லீம் அரசியல் அவ்வளோ தெரியாது சார், அனுபவம் இல்லை சார். விஜய் சாருக்கு அனுபவம் இல்லை சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், தாங்க அதை கரூருக்கு அவுட்டில் போங்க, எல்லாரும் அவுட்டில் கொடுங்க. நீங்கள் நான் சொல்கிறேன், நான் வந்து இப்போ விஜய் சார் வந்து சரின்னு சொல்ல, அந்த இடம் கேட்ட தப்பு, விஜய் சார் கேட்ட தப்பு சார். நீங்கள் சார் கொடுக்குறீங்க, யார் சார் அரசு, யார் இங்கே இப்போ ஆளுங்கட்சி, யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? அவங்க நினச்ச இடத்துல நான் கேட்குறேன், விஜய் சார் நினச்ச இடத்துல நீங்கள் கூட்டம் போட முடியுமா? முடியாதுல்ல. உங்களை அனுமதி கேட்கணும்ல, நீங்கள் அனுமதி கொடுத்ததானே அவங்க கூட்டம் போடுறாங்க. நீங்கள் அனுமதி கொடுத்தீங்க, ஸ்ட்ராங்காக இருங்க. சில சினிமா பிரபலங்கள் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து சில ஒரு வந்து
அது சில கால் புனிச்சா இருக்கலாம், இதில் அது வந்து அவங்க அறியாமல் இருக்கலாம். அப்படி அரெஸ்ட் பண்ணுறாந்தா இன்னைக்கு நிறைய அரசியல்வாதி வெளியே தெரியுது, எல்லாத்துக்கும் கொடுத்து போடுது. நிகழ்வு ஒவ்வொரு நிகழ்வுக்கும் போய் அரெஸ்ட் பண்ணுங்கன்னா எத்தனையோ இருக்கு. நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்க. முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு நான் கேட்கல, எல்லாரும் கேட்குறாங்க. இன்னைக்கு இதுக்கு நான் ராவோட ராவா தூக்கம் இல்லை, உடனே கிளம்புன இதே முதலமைச்சர் கள்ளக்குறிச்சியில் 6 பேர் செத்தாங்கல்ல, ஏன் போல? உடனே ஏன் போல? மெரினா பீச்சில் விமான ஷோ நடந்திருக்கு சார், கண்டினியூவா நடக்கல. ஹாஸ்பிட்டல்ல வரிசை பணத்தை போட்டு ஏன் போல? இன்னைக்கு அன்னைக்கு சென்னையில இருக்காரு முதல்வர், துணை முதல்வர் சென்னையில இருக்காரு. சொல்ல 5 பேர் செத்தான்ல, போய் பாத்தீங்களா? எல்லாத்துக்கும் காரணம் திமுக சொல்ல வரீங்க நீங்க? இல்ல நீங்க நீங்க சொல்றது எல்லா உயிரும் ஒண்ணா நினைக்கணும். எல்லா உயிரும் ஒண்ணா நினைக்கணும். எல்லா சூழ்நிலையும் இருக்கிற உயிர் ஒண்ணா நினைக்கணும். இன்னைக்கு துணை முதலமைச்சர் துபாய் போறாரு, போயிட்டார்ல, உடனே தீம் போறாரு. இதே கள்ளக்குறிச்சியில் செத்தாங்கல்ல, அன்னைக்கு துணை முதல்வர் இங்க இருந்தாரு, இங்கே இருந்தாரு, ஏன் போல? துபாய் போனவர் உடனே தீம் போற முடியுது. இங்க தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏன் பக்கத்துல 50 கிலோமீட்டர் போய் போக முடியல? நீங்க ஸ்டாலின் சொல்றீங்க, நாங்க விஜய் கேட்டோம்னு சொல்ல மாட்டீங்க. நீங்க இல்ல அவர் சொல்லல, அவருக்கு சார் அரசியல் பேச வர்றாரு, அனுபவம் இல்லை சார். எந்த மீட்டிங் தெரியல சார். நீங்க சார் நிர்வாகம் சொல்லணும் சார். எதுக்குமே வந்து ரஜினி சார் அவ்வளவு சீக்கிரம் ரியாக்ட் பண்ண மாட்டாரு. ஆனா இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா உடனே வந்து ட்விட்டர்ல ஒரு இது போட்டாரு. ரஜினி சார் சமீபத்தில் கூட ஒரு மேடையில பாத்தீங்கன்னா இல்ல நாங்க பேரரசு தான் எடுக்கிறோம். நிர்வாக இயக்குனர் சங்கத்துல இருக்கிறவர்கிட்ட எடுக்கல. நாங்க பேரரசு இயக்குனர் பேரரசு கிட்ட தான் நாங்க ஏத்துட்டு இருக்கோம். ரஜினி சார் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டாரு, இதுக்கு உடனே ரியாக்ட் பண்ணிருக்காரு. அவருக்கு என்ன ராசி தெரியுமா? அவர் ரியாக்ட் பண்ணாலும் தப்பு, ரியாக்ட் பண்ணலாம் தப்பு. அவர் ராசி உடனே ட்விட்டரில் நீங்கள் போடணும்னா ரஜினி என்ன பண்ணுறாரு? மற்றவங்க குரல் கொடுக்குறாருல, திமுக விழாக்கெல்லாம் போய் உட்காராருல, இதுக்கு ஏன் குரல் கொடுக்கலன்னு கேட்பீங்க. அப்புறம் விஜய்க்கும் ரஜினி சாருக்கும் உள்ள பெருசல் பகையாண்டு போகுது. கொடுத்தாலும் தப்பு, கொடுக்காட்டும் தப்பு. ஏன் நான் சொல்கிறேன், ஒரு மனுஷன் 40 பேர் இறந்துருக்காங்க, அதுக்கு ஆறுதலாக அவங்க ஆத்ம சாந்தியினருக்கு ஒரு ட்விட்டர் போட்டுருக்காரு. இது ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டால், இது எங்கே என்ன போகிறது, எங்கே போய்க்கு நாடு எங்கே போய்க்கு எல்லாருமே சார். நான் மேடையில் இருந்தேன் சார், அன்றைக்கி ஆடியோ ரிலீஸு. நான் மேடையில் இருக்கேன். மேடையில் இருக்கும்போது எனக்கு பிஆர் சொல்கிறார் காதில் வந்து, சார் இந்த மாதிரி நிகழ்ச்சி போயிருக்கேன் சார். அப்போ 29 பேர் இறந்தது செய்தி. இல்லை விழா முடியும் போது அது 35 தாண்டிடுச்சு. அப்போ இங்கே நான் சாதாரண ஒரு பேரரசு, நான் ஆடியோ ரிலீஸ் உட்காந்துருக்கேன், எனக்கு தகவல் வருது 29 இறந்துட்டாங்க. அப்போ சாதாரண பேரரசுக்கு வரும்போது அப்போ அங்கே ரஜினி சார் வராதா? அது தப்பு சொல்ல முடியாது. உடனே ட்விட்டர் போட்டு தப்பிச்ச கூடாது. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. நீங்க ஏதோ ஒரு விஷயம் பேசினா உங்க சங்கத்தை கிட்ட நீங்க பேசணுமா? இல்ல இப்போ வந்து பேசுறாரு, சங்கத்து மூலியம் தான் வந்திருக்காரு. விஜய் சார் வந்து சினிமா நடிகர், சினிமா சார்பாக இருக்கும், அவர் சங்கத்தில் பொறுப்பு இருக்கும். அதிகமாக எதையும் இதாக பேசக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்குது. அதில் நான் பேசுகிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். இறந்த ஆத்மாவுக்கு சாந்திட்டே இறைவனை வேண்டுகிறேன்.